இந்தியாவில் தொடர்ச்சியாக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வர்றதை நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதை தொடர்ந்து பெட்ரோல் டீசலும் தட்டுப்பாடு ஏற்படும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான செய்திகள் தான் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு. அது ஏன் எதனாலன்னு சொல்லி இந்த காணொலியில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்க போர் பதற்றத்தினால நம்மளுக்கு பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு மற்றும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இது இன்னும் இந்த போர் ஒரு வாரம் நீடிச்சதுன்னா கண்டிப்பாக இதுக்கான தட்டுப்பாடு இன்னும் உச்சநிலையை அடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மத்திய கிழக்கு நாடுகள்னால் இஸ்ரேல் ஈரான் போர், இது கூட அமெரிக்கா மூணும் சேர்ந்து ஈரான் 2 பேரும் சேர்ந்து ஈரான் மேலே போர் தொடுக்குறாங்க. இந்த போர் தொடுக்கிறதுனால ஈரான் அதுக்கான பழிவாங்கும் நடவடிக்கையாக ஹார்முஸ் வழித்தடம் அப்படின்னு சொல்லி ஒரு நீர் வழித்தடம் இருக்குது. ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ். அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக வர கப்பல்களை நாங்கள் விட மாட்டோம். ஒரு 75 to 80% இந்த ஏஷியன் கண்ட்ரீஸுக்கு வர அந்த எண்ணெய் வளங்கள் இது மூலமாக தான் வருது. கப்பல் வழி போக்குவரத்து வழியாக தான் வருது. யுஏஇ நாடுகள், அதாவது வளைகுடா நாடுகள்லேருந்து வர எண்ணெய் வளங்கள்லாம் அது இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை கிராஸ் பண்ணி தான் வரும். அந்த இடத்துல நம்ம இப்போ தரையில் எப்படி கன்னி வெடி வைப்போமோ அது மாதிரி கடலில் கன்னி வெடியை போட்டு நிறச்சி வச்சுருக்காங்க. எந்த கப்பலும் அதை தாண்டி வந்ததுன்னா வெடித்து செதறது. ஏற்கனவே ஒரு கப்பல் வெடித்து செதறிச்சு. இதனால் அந்த கப்பல் முதலாளிகள்லாம் எந்த கப்பலையும் நாங்கள் இயக்க மாட்டோம்னு சொல்லி நடுக்கடல்லே எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுருக்காங்க. இதனால் இந்தியாவுக்கு வரக்கூடிய 70% ஏற்கனவே இப்போ இருக்க கச்சா எண்ணெய் ஏற்கனவே ரிசர்வில் இருக்க கச்சா எண்ணெயை வச்சு தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த சமையல் எரிவாயுவும் பெட்ரோலாகவும் டீசலாகவும் இது இன்னும் ஒரு வாரம் போட்டு நீடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த சமையல் எரிவாயு தட்டுப்பாடு பெட்ரோல் டீசல் அதிகமாகிடும். முழுவதும் நிற்கவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஹார்முஸ் ஜல்சந்தியில் அண்ணன் சொன்னது போல ஹார்முஸ் ஜல்சந்தியில் நீர்மூழ்கி கன்னி வெடிகளை இந்த ஈரான் பதிச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிற பதிவில் இந்த கன்னி வெடிகள் பார்த்தீங்கன்னா கப்பல் வழியில் போகிறப்போ அதிர்வுகளில் கூட வெடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு 3 விதமான கன்னி வெடிகளை வைத்திருக்கதா சொல்லப்படுது. இதற்கு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நம்ம டால்ஃபின் அப்படின்னு ஒரு இதை நாங்கள் இந்த கன்னி வெடிகளை தகர்க்கிறதுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது உலக கச்சா எண்ணெய் பொருளாதாரத்தில் ஒரு 20% போக்குவரத்து 20% கச்சா எண்ணெய் அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் கொடுக்குது. அந்த கல்ஃப் கண்ட்ரிஸோட அந்த நீர்வழி பாதையை ஈரான் அடைச்சனால இப்போ இந்தியாவில் மிகப்பெரிய தட்டுப்பாடாக இருக்குது. நம்ம பொதுச்சூழல்லே அது உணர முடியுது. இங்கே இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க, ஆட்சியில் இருக்கவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே அப்படி ஒரு தட்டுப்பாடும் இல்லை. எஸ்பெஷலி நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, நானே கேஸ் டீலராக இருக்கேன், உங்களுக்கு கேஸ் தட்டுப்பாடு இருக்குன்னு நீங்க ஏன்ட்ட கேளுங்க, நான் தர்றேன் அப்படிங்கிறாரு. இது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறைனா? இவங்க ஏற்கனவே டிமானிட்டைசேஷன் ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வரும்போது மக்கள் ஃபுல்லாக பணம் கிடைக்கலன்னு சொல்லி ரோடு ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தாங்க. அப்போவே இந்த சங்கிகள்லாம் நான் நேற்று நைட்டு போனேன், பேங்க் ஏடிஎம்லாம் ஃப்ரீயாக இருந்தது, ஈஸியாக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு பதிவு போட்டவங்க இப்போ இன்னும் முழுமையாக நடக்கலை. இதை எப்படியெல்லாம் மடைமாற்றுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த சங்கிகளோட வேலை எப்போவுமே இப்படி தான். நம்ம இந்த மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இந்த எரிகாற்று உருளையும் கிடைக்கணும், அட் த சேம் டைம் உயவு எண்ணெயும் கிடைக்கணும், பெட்ரோல் கன எண்ணெயும் கிடைக்கணும், டீசலும் கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இது மக்களுக்கு சீக்கிரம் ஒரு கூடிய விரைவில் அது தீர்வு தரணும். இந்த சூழல்ல இதில் இந்தியா யார் பக்கம் நிற்கணும், யார் பக்கம் நிற்கக்கூடாது அப்படின்ற விவாதத்தெல்லாம் தாண்டி இந்த போர் உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரலன்னா உலக நாடுகள் அனைத்தும் பாதிக்கப்படும் அப்படின்றது தான் எங்களோட கருத்தாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க சிவா? இப்போது இந்த இந்தியாவினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறதுனா ஒரு கள்ள மௌனம் சாதிக்கிறதுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிற்கு கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னாடி உலகத்திலிருந்து ஒரு 87 நாடுகள்லேருந்து போர்க்கப்பல்கள் பயிற்சிக்காக நம்ம விசாகப்பட்டினம் கடற்பகுதியில் பயிற்சி எடுத்தாங்கன்னா அதில் ஈரானுடைய போர்க்கப்பலான தேனு அப்படிங்கிற போர்க்கப்பலும் நம்ம இந்தியன் நேவி பேஸில் வந்திருக்காங்க. ஆனால் அந்த நேவி பேஸ்க்கு வந்த தேனுங்கிற போர்க்கப்பல் திருப்பி போகிறப்போ இந்தியாவினுடைய கடற்கரைக்கு உட்பட்ட ஒரு 75 கிலோமீட்டர் தாண்டி அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலிருந்து டார்பிடோங்கிற ஒரு ஏவுகணையை ஏவி அந்த ஈரானிய கப்பலான தேனு தாக்கியிருக்கிறாங்க. இதற்கு இந்த தாக்குதல் நடந்தது, அதில் 87 பேருக்கு மேலே இறந்தாங்க, 30 பேருக்கு மேலே படுகாயம் அடைந்தாங்க. இந்த தகவல் எல்லாம் தாண்டி
இந்தியாவினுடைய கெஸ்ட்ன்னு சொல்லி யார் பதிவு பண்றாங்கன்னா ஈரான் நாட்டு வெளியுறவுத்துறை பதிவு செய்யுது. இதுதான் நம்ம ரொம்ப உத்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல போர் தொடுத்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 49 ஆண்டு கால காத்திருப்புக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி 2 நாடுகளும் பதிவு செய்யறாங்க. கண்டிப்பா இந்த சூழல்ல ஈரான் கல்ஃப் கண்ட்ரிஸ் மேல தாக்குதல் நடத்துனதுக்கு இந்தியா கண்டனம் தெரிவிக்குது. ஆனா ஈரான் மேல இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்துனதுக்கு இந்தியா எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்கல. ஈரான் கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருந்து இந்தியா இறக்குமதி செய்யக்கூடிய கச்சா எண்ணெய்கள் இன்னைக்கு தடைபட்டு அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ங்கிற பகுதியில முழுக்க அடைபட்டு இந்தியா அதுக்கு பாதிப்புக்குள்ளா இருக்கு. ஆனா இதற்கும் பிஜேபிக்காரங்க சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா அது மட்டும் இல்லாமன்னா நம்ம அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 1 மாதங்களுக்கு 30 நாட்களுக்கு இந்தியா ரஷ்யாவுக்கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து கொள்ள நாங்கள் அனுமதி தர்றோம்னு சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா. இந்தியாங்கிறது அதிக மக்கள் தொகை கொண்ட அதிக இளைஞர்களை கொண்ட ஒரு நாடு. அந்த நாட்டின் பிரதமர் இந்த வார்த்தையை கேட்டுட்டு கம்முன்னு இருக்கிறார். இந்த விஷயத்துல நம்ம பிரதமர் அவர்கள் மௌனம் சாதிக்கிறார். இதை பத்தி உங்க கருத்து என்னன்னா? இதில் என்ன நம்ம கருத்து சொல்ல வேண்டியிருக்கு? 2025-26 பட்ஜெட் இப்போ தான் வந்து தாக்கல் செஞ்சாங்க போன மாதம். அதில் வந்து 55 லட்சம் கோடி வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதுக்கு வந்து அமெரிக்க பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்ககிட்ட இருந்து 45 லட்சம் கோடி வந்து இந்தியா வந்து இறக்குமதி செய்ய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அமெரிக்க பிரசிடென்ட் சொல்கிறாரு. அதுக்கும் வந்து இவங்க மௌனம் தான் காத்தாங்க. இதுக்கு மட்டும் என்ன பண்ண போகிறாங்க? உண்மைதான். நாடும் நாட்டு மக்களும் நலமோட இருக்கணும்னு அந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் நினைக்கணும். ஒரு நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத தாண்டி நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளும் வளமோடவும் செழிப்போடவும் அந்த மக்களும் நல்வாழ்வோடு வாழணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இன்னைக்கு போர்ச்சூழலில் இருக்கக்கூடிய இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி இதை பற்றி நினைக்கிறதே கிடையாது. தொடர்ந்து போர்ச்சூழல். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீனியர்களை விரட்டி அடிச்சு அங்க இருக்கக்கூடிய மண்ணின் பூர்வகுடிகளான பாலஸ்தீனை விரட்டி அடிச்சு இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை கட்டமைச்சிட்டாங்க. சரி விட்டுறலாம். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரான் போன்ற நாடுகளை அச்சுறுத்தல் மாதிரியும் மற்ற நாடுகள் மேல போர் தொடுக்கிற ஒரு சூழல்லையும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தன்னுடைய வல்லாதிக்கத்தை நிறுவுவதற்காக தனக்குத்தான் அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கணும்னு சொல்லி ட்ரம்ப் செயல்பட்டு இருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் எடுத்துனேன்னு ஏறத்தாழ ஒரு 500 தடவை சொல்லியிருப்பாரு. அதுக்கும் மோடி மௌனம் தான் சாதிச்சாரு. கண்டிப்பா அதுக்கும் மௌனம் தான் சாதிச்சாரு இவங்க. ஆனா வந்து நாங்க வந்து பாகிஸ்தானை வந்து ட்ரோன் விட்டு அடிச்சிட்டோம் வீழ்த்திட்டோம் அப்படின்னு இவங்க மாதத்தட்டிக்காங்களே தவிர அமெரிக்கா என்ன இது மாதிரி வந்து அவங்க வந்து மத்தியஸ்தம் பண்ணாங்களே அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னா அதுக்கு எதுவுமே சொல்லலை. அதுக்கு பதிலே இல்லை, பதிலே இல்லை. நான் மீண்டும் நாங்க பதிவு செய்யறோம். எங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா போருங்கிறது ஒரு தேவையற்ற விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு விடயத்தையுமே பேசி தீர்க்க முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லை. எதா இருந்தாலும் நம்மளால பேசி தீர்க்க முடியும். ஆனால் இந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் தங்களுடைய வல்லாதிக்கத்தை தங்களுடைய அதிகார பசியை தங்களுக்கு நாங்க தான் எல்லாம் அப்படின்னு காட்டுவதற்காக உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு மத்தியஸ்தம் பண்றோம், நாங்க பஞ்சாயத்து பேசுறோம், நாங்க உங்களுக்கு வேணுங்கிறத பண்றோம். இப்போ அமெரிக்காவினுடைய போர்ப்படை தளங்கள் கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருக்கணுங்கிற தேவை கிடையாது. ஆனா அங்க பேசி அவங்களுடைய மிலிட்ரி பேசஸை கல்ஃப் கண்ட்ரிஸ்ல அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்படி வைக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய நாடுகளுக்கு அது அச்சுறுத்தலா மாறுது. கண்டிப்பாக அச்சுறுத்தலா மாறுறப்போ இது ஒரு போர் பதற்றத்தையும் மேற்கொண்டு நாளைக்கு ஒரு விடயம் ஏற்பட்டுச்சுன்னா உள்நாட்டுக்குள்ளேயே இருந்து அமெரிக்கா அந்த நாட்டை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழலையும் தான் ஏற்படுத்துது. இதை போன்ற விடயங்களை அமெரிக்கா தவிர்த்துக்கணும். ஒரு சாதாரண இடத்துல இருந்து பேசக்கூடிய நாம பாமர மக்களான நாம் இந்த கருத்தை புரிஞ்சுக்க முடியுது. இந்திய நாட்டின் பிரதமர் அவர்களும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்களும் இதை பத்தி யோசிக்கணும். கண்டிப்பாக இதுக்கு முக்கிய காரணமே பின்னிருந்து இயக்கிறதே வந்து இஸ்ரேல் அப்படின்ற ஒரு கருத்து உருவாக்கம் இருக்கு. ஏன்னா கடந்த 30 ஆண்டுகளாக வந்து அமெரிக்காவது மாற்றி பிரசிடென்ட்டு எல்லாம் மாறி வராங்க. ஆனால் 30 ஆண்டுகளாக பெஞ்சமின் நெதன்யாகு அந்த இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை வந்து கட்டி ஆண்டுட்டு இருக்காரு. சுற்றி இருக்க நாட்டுக்கெல்லாம் அச்சுறுத்திட்டு இருக்காரு. அந்த நாட்டோட உயரிய படையான மொசாட்டோட உளவாளிகள் வந்து உலகம் ஃபுல்லாக எல்லா நாட்டிலையும் இருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் சொல்லப்போனால் இது ஒரு கான்ட்ரவர்சி தகவல் இருந்தாலும் இந்திய பிரதமர் அப்போ முன்னாள் பிரதமர் அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலேயே வந்து மொசாட் வந்து அப்போவே வந்து அவங்களோட பேச்சு வந்து அடிபட்டது. இப்படி இருக்கும்போது இதுக்கு முழு முதல் காரணம் இஸ்ரேல் அப்படின்றது எங்களோட கருத்தாக இதில் பதிவும் செஞ்சுக்கிறோம்.